ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குறதுன்னா என்னன்னு கேட்குறீங்களா? காட் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசஸை கொடுப்பாரு. தேவன் உங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த நாட்களில் புதிய புதிய சர்ப்ரைசஸ் உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகிறாரு. என்ன மாதிரியான சர்ப்ரைசஸ் வேணா இருக்கட்டும்ங்க. சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியமாக கூட இருக்கட்டும். பல நாள் ஏக்கத்தோட காத்திருந்தது, பல நாள் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது, பல நாள் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தது, இல்லை அந்த காரியத்திற்காக பல நாள் நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், அதை கைவிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாயை நன்மையால் நிரப்புவார். தேவன் நன்மையானதை உங்களுக்கு தருவார். தேவன் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயதை வாழ வயது போல ஆக்குவார். நீங்கள் எப்பயுமே உயர பறக்கிறவர்களாக தான் இருப்பீங்க, டாப்பில் இருப்பீங்க. ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. நீங்கள் எப்பயுமே டாப்பாக தான் இருப்பீங்க. ஆடி போய் ஆடி வந்தால் டாப் இல்லைங்க. நீங்கள் எப்பயுமே கிறிஸ்து இயேசுவுக்குள் டாப்பில் தான் இருப்பீங்க. அதுதான் அவர் உங்களுக்கு மேலே வச்சுருக்க அபிஷேகம், அவர் உங்கள் மேலே வச்சுருக்க ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ.